வணக்கம் நேயர்களே. வானிலை தொடர்பான தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள தினசரி சிறு சிறு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை நிகழ்வுகளையும் சரி, அதற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறப் போகின்ற ஒரு வானிலை மாற்றங்களையும் இனிமேல் தினசரி நம்முடைய சேனலின் வாயிலாக காணொலியை பார்க்கலாம். மற்றவர்கள் போல வளவள கொலகொல என்று இருக்காமல் அறிக்கைக்குள் சென்று விடலாம். முதல் அறிவிப்பாக தமிழகத்தில் இது ஜூன் மாதம், ஓகேங்களா, இன்று மே 31, ஜூன் மாதம் நாளை தொடங்க போகிறது. இருந்தாலும் வெப்பமானது தற்போது 109 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெப்பம் கொளுத்திக்கிட்டு இருக்கு. பட் சில பேர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறிப்பிட்ட பகுதியில் பிறந்ததன் காரணமாக அவங்க பகுதியை மட்டுமே குறிப்பிட்டு வானிலை அறிக்கையை சொல்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் வேற ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் கூட மழை பொழிவு கடந்த தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எப்படி கொளுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அக்னிக்கு முன்பு நல்ல வெயில் இருந்தது. அக்னி வெயில் ஒரு 2-3 நாட்கள் தொடங்கிய பிறகு கடுமையான வெப்பம் இருந்தது. மே 8 மே 9க்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைந்து விட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு 12 நாட்களுக்கு வெப்பநிலை பெருசாக இல்லை. எல்லா இடத்துலையுமே 102க்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு தமிழகத்தில் நாளையிலிருந்து தீவிர தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை பெய்ய போகுது. தமிழகத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷம் இயல்பாகவே நிறைய மழை இருக்கலாம். மேக வெடிப்பு மழை ஆங்காங்கே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, மாவட்ட வானிலையை பார்த்து விடலாம். ஒரு மாவட்டமும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தின் கிழக்கு பகுதிகளில் வரக்கூடிய நாட்களுக்கு வெப்பசலன மழைக்கு சாதகமாக அமைகிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டங்கள், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் வெப்பசலன மழையில் வரக்கூடிய நாட்களில் நல்ல இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதில் டாப் இடத்தை பிடிக்கப் போவது எது அப்படின்னா, பெங்களூரு முதல் மங்களூரு வரை இடைவிட்டு இருக்கக்கூடிய கர்நாடகா கடலோரம் முதல் நம்முடைய பெங்களூரு வரைக்கும் டாப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் மாநிலத்துடைய பார்டரில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப மதனப்பள்ளி, சித்தூர், குப்பம் பகுதிகள், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பக்காலா, திருப்பதி, இந்த பகுதிகளெல்லாம் நல்ல தீவிர மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பசலன இடிமழை, பகலில் வெயில் சுட்டெரிக்கும், 42 தொடும், 40 தொடும், 43 தொடும். ஆனால் மாலை இரவு விட்டால் மேகங்கள் கருத்து மழையானது இடி முழங்க மழையானது கொட்டக்கூடும். இது வட மாவட்டத்தில் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் பரவலான மழை இருக்கு. 2ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் சாதகம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் சாதகத்தன்மையை ஏற்படுத்தலாம். டெல்டா அறிக்கையை, டெல்டா மாவட்டத்தில் மழை இப்போ கடந்த வாரத்திலலாம் நல்ல மழை பொழிது. அப்போவே பார்த்திங்கன்னா நிலக்கடலை அப்படின்றது விதைச்சிட்டாங்க. பட் ஒரு சில பகுதிகளில் திருப்தி அடையாத பகுதிகள் பார்த்திங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. அந்த பகுதிகளில் எப்போ ப்ரோ மழை கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 3ஆம் தேதியிலிருந்து அல்லது 2ஆம் தேதியிலிருந்து உறுதியாக டெல்டா மாவட்டத்திற்கு ஒரு பரவலான நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் கடலோரம், தென் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை பற்றாக்குறையா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவங்களுக்கு மழையானது கொட்டி தீர்த்து விட்டது மே 12 முதல் இந்த மே 22 வரையிலான காலகட்டங்களில். ஸோ அதனால் உங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமானது முதல் மழை இருக்கிறது. மதுரைக்கு வடக்கே தான் மழை பொழிவு அதிகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் சேலத்திற்கு வடக்கே, சேலத்திலிருந்து மேலே நம்முடைய விஜயவாடா வரைக்குமே நல்ல மழை பொழிவுகள், வெப்பசலன இடிமின்னலுடன் கூடிய மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்,
கடலோர பகுதிகளில் வந்து மழை பெருசாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் வந்திருக்கு. ஸோ அங்கேயும் கண்டிப்பாக வந்து மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கட்டமாக இந்த மழை திடீர் மழையாக இருக்கலாம். மேகங்கள் உருவாகி வீட்டின் மேலே இருக்கும், மழை திடீரென்று கொட்டி அடுத்த சுற்று மழைகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை எப்பொழுதும் நம்முடைய தமிழகத்திற்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த தென்மேற்கு பருவமழை அப்பப்போ கேப் இடும்போது நல்ல வெப்பசலன மழையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே நல்ல மழை பொழிவை வடவுள் தென்புள் மாவட்டங்களில் தூத்துக்குடி போன்ற பகுதிகள்லாம் பெரும்பாலும் நாட்கள் இந்த தென்மேற்கு மழையே பெய்யாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அதுதான் ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனான மழையாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த பகுதிகளுக்கும் இந்த முறை நல்ல மழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சின்னக்கல்லாறு அதற்கு பிறகு வால்பாறை பகுதிகள்லாம் 70-80 சென்டிமீட்டர் மழை கூட காத்திருக்கிறது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்முடைய இந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கென்று புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் ஊடகம், மறக்காமல் சப்ஸ்கிரைப்